சென்ற பதிவிலே ஆபிரகாம் இடத்தில் தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை எப்படி செய்து கொண்டார் என்பது பற்றியும், ஆபிரகாமுடைய சந்ததி யாராக இருந்தாலும் அவர்கள் 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்றும், அப்படி செய்யாதவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல என்றும், அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து அறுபண்டு போவார் என்றும் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். அப்போ இந்த கடைசி நாட்களிலே பார்ப்பீர் என்றால், நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே இந்த கடைசி நாட்களிலே உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் பாருங்கள், பெண் கொண்டு பெண் எடுத்து விட்டார்கள். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியத்தில் கண்டு பெண் கொண்டு பெண் எடுத்தது போலவே இன்றைக்கும் நாமளும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களிலே தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை வைக்கின்றார். ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கும் தேவன் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தாவி என சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை வைக்கின்றார். பழைய ஏற்பாடு நாட்களில் ஆபிரகாமுடைய மாம்சரிக சந்ததிக்கு விருத்தசேதனம் என்பது ஒரு அடையாளமாக இருந்தது. அது கர்த்தருடைய ஜனங்கள் என்பதற்கும் அது ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அடையாளம் செய்கின்றார். அந்த அடையாளம் பாருங்கள், இன்றைக்கு அது பரிசுத்தாவியாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 30 வசனத்தின்படி, மீட்கப்படும் நாளுக்கென்று எடுக்கப்படுதலுக்கென்று தான் கர்த்தர் பரிசுத்தாவி என சொல்லக்கூடிய அடையாளத்தை தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அடையாளம் இடுகின்றார், முத்திரை போடுகின்றார். எதற்காக? 8ஆம் நாளாகிய நித்தியத்துக்காக தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது முத்திரையை போடுகிறார். அந்த முத்திரை இன்றைக்கு பரிசுத்தாவியாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு 8ஆம் நாளாகிய நித்தியத்துக்கு நம்மளை கொண்டு செல்கின்றது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே 8ஆம் நாள் விருத்தசேதனம் செய்யப்பட்டது. ஆபிரகாமை தேவன் வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமா? அப்படிப்பட்ட உன் சந்ததியை நட்சத்திரங்களாக பரலோகத்திலே வைப்பேன் என்று ஆபிரகாம் இடத்திலே 8ஆம் நாளில் செய்யப்பட்ட விருத்தசேதனுக்கு அடையாளத்தை காண்பித்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நித்தியமாகிய 8ஆம் நாளாகிய தேவன் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து 8ஆம் நாளாகிய முதல் நாளுக்கு மறுபடியுமாக பாருங்கள் தேவன் முதல் நாளுக்கு அழைக்கின்றார். அப்போ இன்றைக்கு நாம் 6000 ஆண்டுகள் வாழ்ந்து 6024 ஆண்டுகளாகிய 7ஆம் ஆண்டுக்குள்ள 24 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டோம். இது 7000 ஆண்டுகள் இப்போ முடிய போகின்றது. ஏனென்றால் நாம் 6000 ஆண்டு கடந்து 7000 ஆண்டுக்குள்ள வந்து விட்டோம். அடுத்தது என்ன? 8ஆம் நாளாகிய நித்தியம். அந்த நித்தியத்துக்கு தான் தேவன் இன்றைக்கு இந்த 7 சபை காலமாக வாழ்ந்து கொண்டு 7 சபை காலத்தில் வந்த வார்த்தைகளை கைப்பற்றி கொண்டு வருகின்ற கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் போடுகிற ஒரு அடையாளமாகிய முத்திரை தான் இன்றைக்கு அது பரிசுத்தாவியாக இருக்கிற. அந்த பரிசுத்தாவி என்பது என்ன? அது 8ஆம் நாளாகிய நித்தியத்துக்கு தேவன் முத்திரை இடுகிறார். அப்படி முத்திரை இடப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு மனவாட்டியாகவும் தேவனுடைய புத்திரராகவும் இருக்கின்றார்கள். பாருங்கள், ஆனால் சபை ஸ்தாபனங்கள் ஜனங்களை குருடாக்கப்பட வைத்து சபை கோட்பாடுகள் மூலியமாகவும் மனிதனுடைய ஞானத்தின் மூலியமாகவும் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து சபை கோட்பாடுகள் மூலியமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். பரிசுத்தாவி என்ற செய்தியில த ஹோலி கோஸ்ட் அப்படி என்ற அந்த செய்தியில முதலாவது செய்தியாகிய பரிசுத்தாவி என்பது என்ன? வாட் இஸ் த ஹோலி கோஸ்ட்? அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 1959 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியில 30வது பேராவின் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். விருத்தசேதனம் பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் ஆபிரகாம் இடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையின் நிமித்தமாக 8ஆம் நாளிலே
உன்னுடைய சந்ததியில் பிறக்கின்ற அனைத்து ஆண் பிள்ளைகளுக்கும் 8ஆம் நாளிலே நீ விருத்தசேதனம் செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படாத பிள்ளைகள் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, அப்படி செய்யப்படாத பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனங்கள் அல்ல என்று ஆபிரகாம் இடத்துல தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாகத்தான் இந்த கடைசி நாட்களில் தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது தேவன் பரிசுத்தாவி என சொல்லக்கூடிய விருத்தசேதனுக்கு அடையாளமாக தேவன் முத்திரையை போடுகிறார். அப்படி என்றால் இன்னைக்கு பரிசுத்தாவியை பெறாத பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனங்கள் அல்ல. அந்த பரிசுத்தாவி என்பது என்ன? அன்னை பாஷை பேசுவதா? அது ஆவிக்குரிய வரங்கள். அப்ப பரிசுத்தாவி என்பது என்ன? தேவன் பேதுருவிடத்தில் தேவன் எப்படியாக பரிசுத்தாவியை பேதுருக்குள் தேவன் பொழிய வைத்து, ஆண்டவரே நீர்தான் ஜீவனுடைய தேவனை குமார கிறிஸ்து என்று சொல்ல வைத்தாரோ, அதே போல இந்த 2ஆம் வருகையிலே வெளிப்பட்ட இயேசுவை, வெளிப்பட்ட அக்னி ஸ்தம்பத்தை, அதனுடைய ரகசியம் என்ன என்று பரிசுத்தாவி ஆகிய அந்த தேவன் உங்களுக்குள் ஒரு அடையாளம் போட வைக்க வேண்டும். பேதுருவை போல நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வீர் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட மணவாளனை, மெசியாவை நீங்கள் காண வேண்டும். அப்ப பரிசுத்தாவி என்பது என்ன? யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பாருங்கள், அப்போ சத்தியாவி என்பது என்ன? பரிசுத்தாவி என்பது என்ன? அந்த பரிசுத்தாவி பேதுருக்குள்ள வந்தது. அந்த பேதுருக்குள் தேவன் தன் ஆவியை ஊற்றப்பட்டு உலக ஜனங்கள் எல்லாம் மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்தாங்களே, அதே தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த மெசியா யார் என்பதை தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ராஜாவா, யூத ராஜாவாக வருவேன் சொன்னாரே, அந்த இம்மானுவேல் வருவேன் சொன்னாரே, அந்த இம்மானுவேலை பேதுருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுதான் பரிசுத்தாவி. பேதுரு அப்போ குதிச்சாரா, கத்துனாரா, பெறல்னாரா, உருண்டுனாரா? பாருங்கள், அவர் எதுவுமே அந்நிபாஷை பேசினாரா? ஒன்றுமே செய்யவில்லை. ஆண்டவரே நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமார கிறிஸ்து என்று அன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை பேதுரு கண்டு கொண்டார். அதுதான் பரிசுத்தாவிக்கான அடையாளம். இது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே விருத்தசேதனுக்கு அடையாளமாக இருந்தது. அந்த விருத்தசேதனம் செய்தால்தான் அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கான அடையாளம். ஆனால் நாம வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே இன்றைக்கு நாம் தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மனவாட்டி என்று சொல்வோம் என்றால் இன்றைக்கு நாம் பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். எப்படியாக? பேதுருவை போல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னாரே, அவர் வந்தாரா இல்லையா? அப்படி வந்தார் என்றால் அவர் யார் என்று வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதுதான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட விருத்தசேதனமாகிய பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பரிசுத்தாவி என்பது என்ன என்ற செய்தியிலே 30வது பேராவை விருத்தசேதனம் பரிசுத்தாவிக்கு ஒரு உதாரணமாக உள்ளது. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு அந்நிய தேசத்துக்கு புறப்பட்டு சென்ற பிறகு தேவன் அவனுக்கு விருத்தசேதனம் என்னும் அடையாளத்தை கொடுத்தார். பாருங்கள், அது ஒரு அடையாளம். அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு பின் வரும் சந்ததியும் தங்கள் மாம்சத்தில் இந்த அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் அது அவர்கள் வேறு பிரிக்கும் அடையாளம். பாருங்கள், எல்லா ஜனங்களை காட்டிலும் இந்த விருத்தசேதனம்தான் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து இது வேறு பிரித்து காண்பிக்கின்றது. அப்போ இன்றைக்கு இவ்வளோ ஜனங்கள், பூமியில் முழுவதும் ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஜனங்களில் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை
எல்லா ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை வேறு பிரிப்பது எது என்றால் அது பரிசுத்தாவியுடைய அபிஷேகம். அது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு பரிசுத்தாவி என்பது என்ன? 2ஆம் வருகையிலே வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் காண்பது தான் இன்றைக்கு பரிசுத்தாவியின் அடையாளமாக இருக்கிறது. அதுதான் 8ஆம் நாளிலே நித்தியத்துக்காக தேவன் நம்மளை பிரதிஷ்டை செய்த அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு பின் வரும் சந்ததியும் தங்கள் மாம்சத்தில் இந்த அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் அது அவர்கள் வேறு பிரிக்கும் அடையாளம். விருத்தசேதனம் என்னும் இந்த அடையாளம் அவர்களை மற்ற ஜனங்களிடமிருந்து வேறு பிரித்தது. அதைத்தான் தேவன் இன்று உபயோகிக்கிறார். இருதயம் விருத்தசேதனமானதுதான் அடையாளமாக பரிசுத்தாவியாக உள்ளது. தேவன் இன்னைக்கு உன்னுடைய இருதயத்தை விருத்தசேதனம் செய். சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித எண்ணங்கள் பாரம்பரியத்துக்குள்ள செல்லாமல் வார்த்தைக்குள்ள வந்து அந்த வார்த்தையாகிய தேவன் பரிசுத்த ஆவியாக உனக்குள் வந்தால் அவர் உன்னை சகசத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இன்றைக்கு வெளிப்படுகிற மெசியா யார் என்பதையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவி பெற்றதற்கான அடையாளமாக இருக்கிறது. அதுதான் 8ஆம் நாள் பிரதிஷ்டை. 8ஆம் நாள் என்பது என்ன? உங்களை நித்திய ஜீவனை பெற வைப்பதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளம்தான் இன்றைக்கு 8ஆம் நாள் பிரதிஷ்டை. அந்த 8ஆம் நாள் பிரதிஷ்டை என்பது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. ஏனென்றால் நாம் எல்லாம் ஒருவர் 15 வயசுல இந்த செய்திக்குள்ள வரலாம், ஒருத்தர் 30 வயசுக்குள்ள, ஒருத்தர் 50 வயசுக்குள்ள வரலாம். ஆனால் அப்படி வர பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளிலே விருத்தசேதனமாகிய பிரதிஷ்டை பண்ண முடியாது. அப்ப தேவன் உங்களை எந்தெந்த ஆண்டிலே எந்தெந்த வயதிலே தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறாரோ அப்படி நீங்கள் தெரிந்து கொள்கின்ற பொழுது இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை காண்பது தான் இன்றைக்கு நமக்கு செய்யப்படுகின்ற பரிசுத்தாவியுடைய பிரதிஷ்டையாக இருக்கிறது. அதனால்தான் பாருங்கள், தேவன் ஆபிரகாமை 99 வயதில் ஆபிரகாம் விருத்தசேதனம் செய்யப்பட்டார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 24 வசனத்தை சொன்னது பிரகாரம் ஆபிரகாம் தேவனுக்கென்று 99 வயதிலே அவன் விருத்தசேதனம் செய்யப்பட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அப்ப இன்றைக்கு தேவன் யாரை யாரை எந்தெந்த வயதில் தெரிந்து கொண்டாரோ அந்த வயதில் அவர்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை காணுகின்ற பொழுது அவர்கள் பரிசுத்தாவி என சொல்லக்கூடிய முத்திரைக்குள் 8ஆம் நாளாகிய நித்திய ஜீவனுக்கு முத்திரையிடப்படுகிறார்கள். அவர்கள் மேலும் வாசிக்கிறேன். அதைத்தான் தேவன் என்று உபயோகிக்கின்றார். இருதயம் விருத்தசேதனமானதுதான் அடையாளமாக பரிசுத்தாவி உள்ளது. அது தேவனுடைய சபையை மற்ற எல்லா கோட்பாடுகள் என்றும் ஸ்தாபனங்கள் என்றும் வேறு பிரிக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லா விதமான ஸ்தாபனங்களிலும் உள்ளனர். இருப்பினும் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களே. பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித எண்ணங்கள் மனித ஞானங்கள் பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பரிசுத்தாவி உங்களை வெளியே கொண்டு வரும். அப்படி வெளியே கொண்டு வருகின்ற பொழுது ஆபிரகாமை போல நீங்கள் ஏலோயிமை காண முடியும். பவுலை போல நீங்கள் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவன் யார் என்பதை காண முடியும். பேதுருவை போல நீங்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுதான் கர்த்தர் என்றும் குமாரன் என்றும் பாருங்கள் நீங்கள் வெளிப்பாடை காண முடியும். அதுதான் 8ஆம் நாளுக்காக தேவன் உங்களை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை கண்டு கொண்டோமா? அப்படி கண்டு கொண்டிருப்பீர் என்றால் 8ஆம் நாளாகிய நித்தியத்துக்கு தேவன் உங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார்.
ஆபிரகாம் நாட்களிலே ஆபிரகாம் மாம்ச பிரகாரமான சந்ததிக்கு 8ஆம் நாளாகிய அந்த முதல் நாளே தேவனுக்கென்று மாம்ச ரீதியாக விருத்தசேதனம் செய்து கொண்டார். அதுதான் அன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அடையாளம், அன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளைத்தான் தேவன் தன்னுடைய மனவாட்டியாகவும் தன்னுடைய புத்திரராகவும் தெரிந்து கொள்கிறார். அப்படி தேவன் புத்திரராக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அடையாளம் இடுகிறார். அந்த அடையாளம் எதற்கிடுகிறார்? எடுக்கப்படுதல். எடுக்கப்படுதல் என்பது என்ன? அது பூமியிலிருந்து நித்தியத்துக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதுதான் எடுக்கப்படுதல். பூமியில இருக்கிற நாம பரலோகத்துக்காக எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த எடுக்கப்படுதலுக்காகத்தான் தேவன் பரிசுத்த என சொல்லக்கூடிய ஒரு முத்திரையை போடுகிறார். அந்த முத்திரை எதுக்கு போடுகிறார்? 8ஆம் நாளாகிய முதல் நாளுக்கு தேவன் நித்தியத்துக்கு நம்மளை முத்திரை போடுகின்றார். அப்ப அந்த முத்திரை என்ன செய்யும்? வெளிப்பட்ட தேவனை காண வேண்டும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதலுக்கு சொல்லப்பட்ட ரகசியத்துக்கு உங்களை அழைத்துக் கொள்ள வேண்டும். சபை ஸ்தாபன கோட்பாடுக்கு அல்ல, அந்நிய பாஷை பேசுதலுக்கு அல்ல. கர்த்தரை நீங்கள் காண வேண்டும். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை காண வைப்பதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. அதுதான் 8ஆம் நாளுக்கென்று உங்களை பிரதிஷ்டை செய்ததற்கான அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? பாருங்கள், மற்றொரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அதாவது 59வது ஆண்டு 12வது மாதம் 27ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட செய்தி மேம்பட்ட புலன் என்ற செய்தியில 22வது பேரா முதல் 23வது பேரா வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். இனி அவளே, இப்பொழுது நன்றாயிருக்கிறாயா? பின்னால் உள்ள அந்த சிறுமி, அது நல்லது. நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் பின்னால் சென்றேன். அவள் ஒரு கட்டியினால் அவதியுற்று கிடந்திருந்தாள். கர்த்தராக இயேசு அவளை இங்கு கொண்டு வந்து இந்த கூட்டத்துக்கு முன்பாக அவளை ஒப்புவித்தார். அதற்காக நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் சில நிமிடங்களுக்கு முன்பு நான் பிரசங்க பீடத்தை விட்டு சென்றேன். அவர்கள் திரும்ப திரும்ப ஜெபித்த போதும் அவளை கர்த்தரண்டையில் கொண்டு வர முடியவில்லை என்று கூறினார்கள். அதை செய்ய நிச்சயமுடையவர்களாக இருங்கள். தேவனே, உமது கிருபையினால் அதைத்தான் நான் செய்வேன் என்று தேவனிடம் உங்களை பிரதிஷ்டை செய்யுங்கள். யார் தீதானவைகளை கூறினாலும் பரவாயில்லை, நீங்கள் நன்மையையே திரும்பச் செய்யுங்கள். நீங்கள் பொல்லாதவைகளை எண்ணாதீர்கள். நீங்கள் அவ்விதம் எண்ணினால் நீங்கள் மாய்மலமாக அதை கூறுகின்றீர்கள். அப்படியானால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அந்த நபரிடம் உங்களுக்கு உண்மையில் நல்ல உணர்வு தோன்றும் வரைக்கும் உங்களை நீங்கள் தேவனிடம் பிரதிஷ்டை செய்து கொண்டிருங்கள். அவ்விதம்தான் அதை செய்ய வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களின் இனிமை உங்கள் ஆத்துமாவை மூடிக்கொள்ளும். அந்த விதமாகத்தான் நீங்கள் வெற்றியுடன் வாழ முடியும். நீங்கள் அன்பில் நிலைத்திருக்கும் வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு கேடு இழைக்காது. நல்லது நீங்கள் கூறலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்நிய பாஷைகள் இருந்தால் அவை ஒழிந்து போகும். உங்களுக்கு ஞானம் இருந்தால் அது ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனங்கள் தவறாகிவிடும். ஆனால் உங்களுக்கு அன்பு இருக்குமானால் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பாருங்கள், உங்களை சேகிக்கிறவரை மாத்திரம் நீங்கள் சேகித்தினால், பாருங்கள், உங்களை சிநேகிக்கிறவர்களை மாத்திரம் சிநேகிக்காதீர்கள். உங்களை சிநேகிக்காதவர்களையும் சிநேகியுங்கள். என்னை சிநேகிக்கிற எவரையும் சிநேகிப்பது எளிது. ஆனால் உங்களை சிநேகிக்காத ஒருவரை சிநேகிக்க முயற்சி செய்யுங்கள். அங்குதான் நீங்கள் கிறிஸ்தவராக இல்லையா என்று உங்களை சோதித்துக் கொள்ள முடியும். அதாவது, உங்களை சிநேகிக்காத ஒருவரின் மீது உங்கள் இருதயத்தில் அவர் மேல் சிநேகம் கொண்டிருந்தால் அதை நீங்கள் செய்யாமல் போனால் தேவனை பற்றி கொண்டே இருங்கள். அது அங்குள்ளது. அது உண்மை என்று எனக்கு தெரியும். ஆமேன், அது உண்மை என்று உனக்கு தெரியும். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் உங்களை பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும். எப்படி செய்து கொள்ள வேண்டும்? அன்னை பாஷை நீங்கள் பேசியிருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை.
தீர்க்க தரிசனம் நீங்கள் உரைத்திருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தரிடத்தில் நீங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டு பேதுருவை போல நீங்கள் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காண வேண்டும். இன்னைக்கு வெளிப்பட்ட மன்னாவை நீங்கள் புசிக்க வேண்டும். இன்றைக்கு வெளிப்பட்ட புதிய மன்னாவை நீங்கள் கண்டு அதை புசித்து இன்றைக்கு வெளிப்பட்ட தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வது தான் இன்றைக்கு பரிசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். அந்நிய பாஷை என்பது என்ன? அது ஒரு அனாயிட்டிங். அது ஒரு 2-3 மணி நேரம் அனாயிட்டிங். பாருங்கள், சபை கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய வரங்களாக இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்காக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக 8ஆம் நாளிலே ஆபிரகாம் இடத்திலே தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை போலவே இது எது வரைக்கும்? தலைமுறை 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 வரைக்கும் என்று தேவன் ஆபிரகாம் இடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்போ இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததியாக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட மனவாட்டியாக இருப்போம் என்றால் அந்த 8ஆம் நாளுக்காக தேவன் நம்மளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அது யார் யார் என்பது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் யாருடைய பெயரை தேவன் முன் குறிக்கப்பட்டு எழுத வைத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்காகவே தேவன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை ஆகிய இந்த பசுத்தாவியை பழைய ஏற்பாட்டில் அது விருட்சசேதனுக்கு அடையாளமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பூமிக்கு வெளிப்பட்டு 7 சபை காலமாக தேவன் வெளிப்படுகையில் அது பசுத்தாவியாக தேவன் முத்திரை போட வைத்திருக்க. எதற்காக? 8ஆம் நாளுக்காக. 8ஆம் நாள் என்பது என்ன? நித்தியத்திற்காக. ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமோ? அந்த நட்சத்திரங்களாகத்தான் உன் சந்ததியை நான் நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு வைத்திருக்கிறேன். அதே இந்த கடைசி நாட்களிலே தேவன் 8ஆம் நாளாகிய நித்தியத்திற்கு நம்மளே தேவன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் உங்கள் பெயர் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட ஏலோயிமை, இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை, இன்றைக்கு வெளிப்பட்ட அக்னி ஸ்தம்பத்தை நீங்கள் கண்டுபிடித்து பேதுருவை போல அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அதுதான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட 8ஆம் நாளின் பிரதிஷ்டையாக இருக்கிறது. பாருங்கள், இன்னொரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 56வது ஆண்டு 9வது மாதம் 16ஆம் தேதி அசுசா வீதி கொண்டாட்டம் என்ற செய்தியிலிருந்து 30வது பேராவை நான் வாசிக்கின்றேன். என்னுடைய சகோதர சகோதரியே, நாம் துரிதமாய் கீறி தேவனுடைய வித்தை நிலத்திற்குள் விதைக்காவிட்டால் அறுவடை எப்படி இருக்க போகிறது? நாம் மறுபடியுமாக வேறொரு பண்டைய கால பசுத்த ஆவியின் வெளியரங்கமான ஊற்றப்படுதலுடன் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். புருஷர்களும் ஸ்திரீகளும் மறுபடியும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் மட்டும் வித்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மறுபடியும் ஒரு பண்டைய கால எழுப்புதலுக்கும் திரும்பவில்லை எனில் இந்த தேசம், இந்த சபையும், பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் மற்றும் யாவும் இழக்கப்பட்டு போகும். பாருங்கள், நாம பண்டைய காலத்துக்கு, வார்த்தைக்கு, வெளிச்சத்துக்கு நாம் வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? ஆபிரகாம் இடத்துல தேவன் 8ஆம் நாளுக்கென்று தேவன் எப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டாரோ அதே போல அந்த கடைசி நாட்களில் தேவன் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கும் தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் 8ஆம் நாளுக்கென்று தேவன் தான் நம்மளை 8ஆம் நாளுக்கென்று தேவன் நம்மளை பரிசுத்தாவின் மூலியமாக முன்குறிக்கப்பட வேண்டும். நம்மை நாமே தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனித என எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை நாமே கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். ஓ என்னே, இன்று நான் இந்த மக்களோடு இவ்விதமாக இடைப்படும்படி என் ஆத்துமாவில் ஊந்தப்பட்டதாக உணர்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன்.
இன்று இந்த கட்டிடத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கென்று மறு பிரதிஷ்டை செய்யும் பட்சத்தில் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன விதமாக அவனையும் அவனுடைய ஜனங்களையும் கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிற அளவுக்கு பசுத்தம் செய்தது போல இன்று இந்த கட்டிடத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவத்தை தேவனுக்கென்று மறு பிரதிஷ்டை செய்யும் பட்சத்தில் பாருங்கள், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லா பொல்லாத சிந்தனைகளிலிருந்தும் நம்முடைய சுயநலத்திலிருந்தும் நம்முடைய எல்லா புறங்கூறுதலிருந்தும் இந்த ஜீவத்திற்கு அடுத்த எல்லா நடக்கைகளிலிருந்தும் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு தைரியமாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வரும் பட்சத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பண்டைய கால எழுப்புதல் சரியாக இங்கே தூதருடைய ஆலயத்திலே சடுதியில் எழும்பி அது ஒரு வாரம் சென்றாலும் முடிவு இல்லாமல் தொடர்ந்து போகும். அது சரியே, அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் நம்புகிறீர்களா? பாருங்கள், இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய எல்லா விதமான உச்சந்தளர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருக்கு நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டியதாக, வித்து சேதனம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எதற்காக? 8ஆம் நாளுக்காக. அந்த 8ஆம் நாள் என்பது என்ன? அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக. தேவன் ஆபிரகாம் இடத்தில் செய்து கொண்ட 8ஆம் நாளில் செய்து கொண்ட அதே பிரதிஷ்டை தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே நித்திய ஜீவனுக்காக செய்து கொள்கின்றார். அப்படி என்றால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளை தேவன் 8ஆம் நாளுக்கு தேவன் பிரதிஷ்டை செய்கின்றார். அந்த 8ஆம் நாள் என்பது என்ன? அது முதல் நாள். முதல் நாள் என்பது என்ன? நித்திய ஜீவன். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல தேவன் இந்த கடைசி நாட்களில் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தேவன் வான தூதர்களைப் போல பரலோகத்திலே தேவன் உங்களை அமர் வைப்பதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களில் தேவன் பசுத்தாவி என சொல்லக்கூடிய அந்த முத்திரையின் மூலியமாக தேவன் 8ஆம் நாளுக்காக தேவன் நம்மளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, சபை ஸ்தாபன கோட்பாடுகள் உங்களை 8ஆம் நாளுக்கு ஆயத்தப்படுத்தாது. மனித ஞானங்கள் உங்களை 8ஆம் நாளுக்கு ஆயத்தப்படுத்தாது. பாரம்பரியங்கள் உங்களை 8ஆம் நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களை 8ஆம் நாளாகிய நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தும். அந்த ஆயத்தப்படுத்துவதற்கு அடையாளமாகத்தான் தேவன் பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பசுத்தாவிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காண்பதே இன்றைக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. இந்த அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவனை, இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாமை நீங்கள் காண்பதே இன்றைக்கு நித்திய ஜீவனுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. உலக சபை ஸ்தாபர் எல்லாமே தன் மனவாளனை இழந்து இன்றைக்கு மனிதன் ஞானத்துக்குள்ள சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள வாழ்ந்து நித்தியத்தை இழந்து விட்டார்கள். கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த முன்குறித்த பிள்ளைகளை பேதுருவை போல தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்குள்ள பசுத்தாவியாக இந்த முத்திரையை போட வைத்து எடுக்கப்படுதல் மீட்கப்படும் நாளுக்கென்று அவர்களுக்கு முத்திரையாக இந்த பசுத்தாவியை கொடுத்து இந்த கடைசி நாட்களிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியாவாகிய ஏலோயுமை யார் என்று, பிரண்ணாமை யார் என்று கண்டு கொள்வதற்காக தேவன் உங்களை 8ஆம் நாளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அப்படி நீங்கள் 8ஆம் நாளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர் என்றால் இன்றைக்கு பிரண்ணாம் யார் என்று உங்களால் கண்டு கொண்டிருக்க முடியும். அவருடைய தலைக்கு மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்று உங்களால் கண்டு கொண்டிருக்க முடியும். அவருடைய தோளின் மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்று நீங்கள் கண்டு கொண்டிருக்க முடியும். மரித்தவரை உயிர்ப்பிக்க வைத்தாரே, அதற்கு என்ன அடையாளம் என்று உங்களால் கண்டு கொண்டிருக்க முடியும். ஆபிரகாம் இடத்துல தேவன் தன் முதுக திருப்பி நின்று சாரிடத்தில் பேசினது போலவே பிரண்ணாம் கூடத்தில் தன் தேவன் பிரண்ணாம் நின்று கொண்டு தன் முதுகை காட்டி நிற்கப் போகிறேன், நான் உன் கர்த்தர், நான் உன் பசுத்தாவி என்று சொன்னாரே, அதற்கு என்ன அடையாளம் என்று உங்களால் கண்டிருக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் நித்தியத்துக்காக உங்கள் பெயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் என்றால்
இந்த காட்சி எல்லாமே நீங்கள் பூமியிலே கண்டிருக்க வேண்டும். அப்படி கண்டிருப்பீர் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், உங்கள் பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அன்றைக்கு தேவன் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆபிரகாம் இடத்திலே 8ஆம் நாளிலே தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் சந்ததிக்கும் தேவன் வைத்திருந்தார். இன்று கடைசி நாட்களிலே தேவன் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததியாகிய மணவாட்டிக்கு தேவன் பசுத்தாவி என்ன சொல்லக்கூடிய இந்த விருட்ச சேதனமாகிய 8ஆம் நாள் செய்து கொள்ளப்பட்ட விருட்ச சேதனத்துக்கு தேவன் இந்த பசுத்தாவியை தேவன் இந்த கடைசி நாட்களில் அடையாளமாக வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் பசுத்தாவியை பெற்றுக்கொண்டால்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று எடுக்கப்படுதலுக்கென்று தேவன் முத்திரையாக கொடுக்கப்பட்ட இந்த பசுத்தாவி உங்களுக்குள் வாசம் செய்தால் நீங்கள் பசுத்தாவி பெற்றுக்கொண்டீர் என்ற அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்று கண்டு கொள்வதே பசுத்தாவியாக இருக்கிறது. இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாமை யார் என்று நீங்கள் கண்டு கொள்வதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு 8ஆம் நாளுக்குரிய செய்தியாக இருக்கிறது. நாம் எங்கே நிற்கின்றோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை இன்றைக்கு அது பசுத்தாவியாக இருக்கிறது. அன்றைக்கு அது விருத்த சேதனம், அது 8ஆம் நாளாக இருந்தது. இன்றைக்கு 8ஆம் நாள் என்பது என்ன? அது நித்திய ஜீவனாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். 8ஆம் நாள் என்பது என்ன என்பதை பற்றி பாருங்கள். பரலோக மணவாளனும் பூமிக்குரிய மணவாட்டி வருங்கால இருப்பிடம் என்ற செய்தியில, அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 1964வது ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியில, இதில் பேராக்கள் இல்லை, 51வது பக்கம். 51வது பக்கத்தில் பார்ப்பீர் என்றால் 3வது பத்தி, 50 நாட்களுக்கு பின்பு அல்லது 7 ஓய்வு நாட்களுக்கு பின்பு வேறொரு பரிசுத்த சபை கூடுதல் திரும்பவும் வருகிறது. கவனியுங்கள், என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் 7ஆம் நாளன்று இல்லை, 8ஆம் நாளன்று ஊற்றப்பட்டார். பாருங்கள், தேவன் மரித்து உயிர்த்தெழுகின்ற பொழுது அது 8ஆம் நாள். 8ஆம் நாள் என்பது என்ன? முதல் நாள். அந்த முதல் நாளில் பாருங்கள், 120 பேர் மேலே தேவன் தன் பரிசுத்தாவியை அக்கினி பிளந்த நாவாக ஊற்றினார். அது எத்தனை நாள்? 8ஆம் நாள் என்று ஊற்றப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சரியாக 7 ஓய்வு நாளுக்கு பின்பு 8வது நாளில் பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டார். பாருங்கள், ஆகவே வாரத்தின் முதலாம் நாளிற்கு உங்களை கொண்டு வர வேண்டும். திரும்பவும் 7 வாரங்கள் உண்டாக வேண்டும். சரியாக அப்படித்தான். பாருங்கள், அப்ப இன்றைக்கு நமக்கு 7 சபை காலங்கள் முடிந்து விட்டது. 7 சபை காலங்கள் முடிந்தால் என்ன? பாருங்கள், அது 8வது நாளை குறிக்கிறது. 7 நாளுக்கு அப்புறம் 7 கூடார பண்டிகை அப்புறம் பாருங்கள், 8ஆம் நாள். 8ஆம் நாள் என்பது என்ன? அது நித்தியத்தை குறிக்கிறது. அப்போ நீங்கள் நித்தியத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பாருங்கள், நீங்கள் பரிசுத்த பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியினாலே இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை கண்டு கொள்கின்ற பொழுது நீங்கள் நித்தியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், 7ஆம் நாள் என்பது என்ன? பாருங்கள், 7 நாட்கள் என்பது என்ன? 49வது பக்கத்தில் 3வது பத்தியை வாசிக்கிறேன். 7 நாட்கள் என்பது என்ன? அது கடந்து போகிறதாக இருக்கிறது, அல்லது நான் கூறியபடி வேறொன்றிற்கு மாறுகிறதா இருக்கிறது. 8 நாள் என்பது என்ன? அது புதிய சிருஷ்டியில் தொடர்பாக செயல்படுகிறது. பழைய சிருஷ்டியுடன் அல்ல. 8 நாள் என்பது புதிய சிருஷ்டியாக இருக்கிறது. ஏனெனில் 8ஆம் நாளில் தான் நம்முடைய கர்த்தர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், இன்றைக்கு நாம் இந்த 7ஆம் சபை காலத்தில் 7ஆம் தூதனுடைய எக்கால ஊதுகின்ற பொழுது நாம் இந்த 7 சபை காலத்தையும் கடந்து வந்து முதல் நாளாகிய 8ஆம் நாளுக்குள்ள செல்கின்றோம். அந்த 8ஆம் நாள் என்பது தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்காக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை கொடுத்து இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதையும், இன்னைக்கு வெளிப்பட்ட தேவன், இன்னைக்கு வெளிப்பட்ட லோகோஸ், இன்னைக்கு வெளிப்பட்ட ஏலோயம் யார் என்பதையும் கண்டு கொள்ள வைத்து
அவர்களை நித்தியத்துக்கு வழி நடத்துகிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் தன் பிள்ளைகளை பாருங்கள் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வைக்கின்றார். அப்ப இன்றைய பெயர் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் 8ஆம் நாளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பாருங்கள், அநேக வார்த்தைகள் உண்டு. நீங்கள் செய்தி நன்றாக வாசியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்தி நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தேவன் அதுக்குள்ள அதை அநேக விதமான முத்துக்களை வைரங்களை வைத்திருக்கின்றார். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.